4000 கோடி செலவுல சபரிமலைக்கு ரயில் பாதை அமைக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது எங்க இருந்து எங்க அப்படின்னா, அங்கமதில் இருந்து எருகமேலி வரைக்கும் 111 கிலோமீட்டருக்கு இந்த ரயில்வே பாதை அமைக்க இருக்காங்க. சபரிமலை கேரளாவில் இருக்கக்கூடிய மேற்கு மலை தொடர்கள்ல பத்தனம்திட்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய தலம். மகிஷி அப்படிங்கிற பெயர் கொண்ட அசுரபலம் கொண்ட அரக்கியை கொன்ற பிறகு சுவாமி ஐயப்பன் தியானம் சென்ற இடம்தான் சபரிமலைன்னு சொல்லப்படுது. 18 மலைகளுக்கு இடையே சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் கடல் மட்டத்திலிருந்து 914 மீட்டர் உயரத்துல இருக்கு. மேலும் மலைகள் மற்றும் காடுகளால சூழ்ந்திருக்கு. இதனால சபரிமலைக்கு ரயில் பாதை அமைப்பது கடும் சவாலான ஒரு காரியமா இருந்துச்சு. பல ஆண்டு காலமா சபரிமலைக்கு ரயில் பாதை அமைக்க வேண்டும்னு மக்கள் கோரிக்கை விடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலையில சபரிமலைக்கு ரயில் பாதை அமைக்கிறது தொடர்பா கேரள முதல்வர் பினராயி விஜயன், மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் கேரள மாநில ரயில்வே அமைச்சர் அப்துல் ரஹிமான் ஆகியோர் ஆலோசனையில ஈடுபட்டிருந்தாங்க. இந்த கூட்டத்துல சில முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டிருந்துச்சு. விரைவில் மத்திய ரயில்வே ஆய்வுக்குழுவினர் கேரளா செல்ல இருக்காங்க. வரும் ஜூலை மாதத்திலேயே மீண்டும் நிலம் கையகப்படுத்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. கடந்த 1997 இருந்து 98ஆம் ஆண்டிலேயே அங்கமாலியில இருந்து எருமேலி வரைக்கும் 111 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதை அமைக்க முடிவு செய்யப்பட்டிருந்துச்சு. அங்கமாலியில இருந்து காலடி வரைக்கும் 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதை அமைக்கவும் செஞ்சுட்டாங்க. கேரளாவில இடுக்கி மாவட்டத்துல இதுவரைக்கும் ரயில் பாதை அமைக்கப்பட்டதில்லை. சபரிமலைக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டா இடுக்கி மாவட்ட மக்கள் ரயில் வசதியை பெறுவாங்க. சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கும் இந்த பாதை மிகவும் உதவிகரமா இருக்கும். தமிழகத்துல இருக்கக்கூடிய போடி நாயக்கனூர் தான் இடுக்கி மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய ரயில் நிலையம். சபரிமலைக்கு அப்புறமா நகரங்களை இணைக்கும் நேரடி ரயில் பாதை கிடையாது. ஆனா சபரிமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ரயில் நிலையங்கள் இருக்கு. கோட்டயம், திருவள்ளா மற்றும் செங்கனூர் ஆகியவை பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள். இது சபரிமலையில இருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை திட்ட ஆய்வுக்காக ரயில்வே நிர்வாகம் ஏற்கனவே 46 லட்சம் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. கேரள பகுதியில புலிகள் சரணாலயம், முல்லை பெரியார் அணை, அடர்ந்த வனப்பகுதிகள் இருக்கிறதுனால 2 கட்டங்களா இந்த திட்டத்தை செயல்படுத்த முடிவெடுத்திருக்காங்க. தேனி மாவட்ட மக்களோட நீண்ட கால கோரிக்கையா திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை திட்டம் இருந்துட்டு வருது. சபரிமலை பக்தர்கள் மட்டும் இல்லாம இடுக்கி மாவட்ட வர்த்தகர்கள், இரு மாநில சுற்றுலா பயணிகளும் இந்த திட்டத்தின் மூலமா அதிக அளவுல பயன்பெறுவாங்க. இதனால இந்த திட்டம் 25 ஆண்டுகளுக்கு மேலா வலியுறுத்தப்பட்டுட்டு வருது. இந்த இரு ரயில் பாதை திட்டங்களும் அமைஞ்சிச்சு அப்படின்னா வர்த்தகம் பெருக வாய்ப்புள்ள நிலையில முதல் கட்டமா அங்கமாலியில இருந்து சபரிமலைக்கு ரயில் பாதை அமைக்க முடிவெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 கோடி செலவுல இந்த ரயில் பாதை அமைக்கப்பட இருக்கு. இந்த ரயில் பாதை திட்டத்துக்காக மொத்தம் 303 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தணும். ஆனா இப்போ 24 ஹெக்டேர் நிலம் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. அங்கமாலி, காலடி, பெரும்பாவூர், மூவத்புலா, தொடுபுலா, கஞ்சிரப்பள்ளி ரோடு, எருமேலி உள்ளிட்ட 14 ரயில் நிலையங்களுக்கும் அமைக்கப்பட இருக்காங்க. எருமேலியில இருந்து சபரிமலை 43 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. சபரிமலை விமான நிலையமும் அங்கதான் அமைக்கப்பட திட்டமிட்டு இருக்காங்க.